ஹாய் காய்ஸ், வணக்கம். இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நியூ லேண்ட் ஸ்டுடியோ சேனல். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கிளிம்ஸ் ரியாக்ஷன் எடுத்து வந்திருக்கோம். ஸோ நம்ம யாருன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர் ஹீரோவாக நடித்து நம்ம அருண் மாதேஸ்வரன் அவர்கள்லாம் அவர் டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆக போகிற ஒரு படம். ஸோ அதோட கிளிம்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் நம்ம லோகேஷ் கனகராஜ் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணி வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு அதோட கிளிம்ஸு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பார்த்துட்டு நம்ம இன்னும் மேற்கொண்டு இதை பற்றி நிறைய பேசுவோம். ஓகே, லெட்ஸ் ஜம்ப் இன்டு த வீடியோ. சஞ்சனா தேவதாஸ். ஃபர்ஸ்ட் உடனே ஆக்ஷனா? பிளடி வேலண்டைன். ஆனா உண்மையில தான் இந்த ஃபீல் சானிக்காக இத ஃபீல் வருது. ஆமா, என்னங்க லோகேஷ் கனகராஜ் எதிர்பார்க்காத ஒரு இதில் இருக்காரு. ஆனால் அவர்கிட்ட ஒரு ஸ்வாக் இருக்கு. இந்த கத்தியை போட்டு கழுத்தை அறுத்துட்டு ஒரு எத்தனை ஆக்ஷன் பார்த்துருப்பாரு, ஆக்ஷனை நடிக்க வச்சிருப்பாரு. ஸோ உண்மையிலே சொல்கிறேன், வைலன்ஸ். ஓகேவா? ஆனால் என்ன புரிஞ்சிச்சுட்டா உங்களுக்கு சொல்லுவிடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே புரியல. ஓகேவா? ஆனால் அவங்க என்ன ப்ரோஸ்டிடியூட்டா? எனக்கு ஆமா அந்த கெட்டப் அப்படிதான் இருக்கு. அந்த பிஃபோர் திஸ் உள்ள கிளிம்ஸ் வீடியோ லைக் இன்ட்ரோ வீடியோலயும் வந்து அவங்க வந்து ப்ரோஸ்டிடியூஷன் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஆமா, ஏன்னா அவர் வந்து கத்தி எடுப்பாரு, இவங்க வந்து அந்த இந்த பேக்கெட் ப்ரொடெக்ஷன் இது அது எடுப்பாங்க. கோண்டம் பேக்கெட் எடுப்பாங்க. அதில் தான் வச்சு காட்டியிருப்பாங்க ப்ரீவியஸ் கிளிம்ஸ் வீடியோலையும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது உங்கள் 2 பேர் வந்து அப்படி தான் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. இன்னும் அந்த இப்போ அவங்க ப்ரொசீஜர் அப்படின்னா ஏதோ மோட்டிவோட அதை பண்ணுற மாதிரி இருக்கு. அவங்க ப்ராஸ்டிடியூட் அப்படின்னா மேபி லோகேஷ் கனகராஜுக்கும் அவங்களுக்கும் லவ் வந்து அந்த இடத்துலேருந்து அவங்களை காப்பாற்றுற மாதிரி ஒரு விஷயமா இருக்கிறது கூட சான்சஸ் இருக்கு. என்னவா இருப்பாங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க. தெரியல, அவங்க தான் பேரண்ட்டுன்னு. பேர் வந்து இவங்க அவங்க தான் கேபி, அவங்க தான் பேர். பட் அஞ்சனா வந்து என்னன்னு தெரியல. ஓகேவா? ஸோ படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் நம்பிக்கை நிறைய இருக்கு. படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஏன்னா இவரோட ஃபர்ஸ்ட் படம் வந்துச்சு. அந்த படம் பேர் என்ன? ராக்கியா? ராக்கி. அந்த படம் வந்து பெருசாக எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த படம் பார்க்குறது. உண்மையிலே சொல்லணும்னா யாரோ ஒரு புது டைரக்டர் அப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பெருசாக ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் பாருங்க. அப்போ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி பேச ஒரு டிக்டாக்ல வந்து அந்த படத்தோட இதெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஃபைட் சீன் மட்டும் நான் பார்த்தேன். அது வந்து ஓல்டு பாய்னு சொல்லி ஒரு கொரியன் படம் இருக்குல்ல, அந்த படத்தில் இருக்கிற அதே மாதிரி ஃபைட் சீன் சிங்கிள் ஷாட்டில் இது பண்ணும்போது எனக்கு எக்ஸைட் ஆகிடுச்சு. என்னடா இப்படி ஒரு படமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த படத்தை போய் பார்த்தப்ப தமிழ் அது வரைக்கும் வந்துட்டு இருந்த படத்துல வந்து மொத்தமாக ஒரு வேறு ஃப்ளேவரில் ஒரு படத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதாவது லோகேஷ் படமும் மிஷ்கின் படமும் கலந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர், ரொம்ப புதுசாக இருந்துச்சு அந்த ஃப்ளேவர். அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது படம் கேப்டன் மில்லர் வந்து ஸ்டன்ட்ஸ் எல்லாம் வந்து அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. அவ்வளோ வைலன்ஸு, கிளைமேக்ஸ்லாம் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். ஸோ தெரியல, அவரோட 4வது படம் தானே இது. 4வது படம் என்ன பண்ணி வச்சிருக்காரு. இறுதி சுற்றுல வந்துட்டு டயலாக் ரைட்டர்
ஓகே ஓகே மேபி சுதா அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் போல. இல்ல அவர் தியாகராஜனா சம்திங். ஆமா அவர் தியாகராஜன் அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓகே 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 வெயிட்டிங்க படத்துக்கு. எனக்கு வந்து பண்ண முடியல. எது என்னை வந்து வெயிட் பண்ண வைக்குதோ எக்ஸைட் பண்ண வைக்குதோ அதை பற்றி எனக்கு தெரியல. பட் எனக்கு லோகேஷ் அவர் நடிச்சிருக்காரு அப்படின்னோடனே எனக்கு வந்து நான் என்ன இல்லை அவரோட ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து அது உண்மையிலே எக்ஸைட் பண்ண வைக்கும். ஸோ பார்ப்போம் அவரோட எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியல. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி கண்டிப்பாக மேபி சம்மர் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். 4ஆம் மாதம் அந்த மாதிரி ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அது எந்த அளவுக்கு ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்ட வரவேற்பு கிடைக்க போகுது. ஓகேவா? ஆனால் இந்த படம் கிளிக் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் லோகேஷ் டைரக்ஷன் கொஞ்சம் டவுட்டு தான். இப்போவே கைதி 2 என்ன கதைன்னு தெரியல. அவர் இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணியிருந்தார். கண்டிப்பாக அல்லு அர்ஜுன் படத்தை முடிச்சுட்டு கையோட கைதி 2 தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட்டு தெரியல அது எந்த அளவுக்கு பிள்ளை வளர்ந்துருச்சு. அதான் அவர் அதையும் சொல்லியிருந்தாரு. அந்த பிள்ளை நான் பார்த்தேன் சோஷியல் மீடியாவில், அந்த பிள்ளை எவ்வளோ வளர்ந்துருச்சு. ஸோ கதையில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லியிருந்தாரு. ஸோ பார்ப்போம் என்ன பண்ண போகிறாரு எது செய்ய போகிறாருன்னு கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எனக்கு அருள் மதேஸ்வர் அவரோட ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிக்கும். சாணி காகிதமோட பெரிய லைக் எப்படின்னா சாணி காகிதம் வந்துட்டு அந்த டைரக்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த இது தெரியல. ஆனால் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு கீர்த்தி சுரேஷ் அப்புறம் வந்துட்டு செல்வராகவன் அப்போ ஏன்னா அவரோட இப்போ வந்துட்டு அவரோட அந்த ஸ்டோரி அவர் செலக்ட் பண்ணி அவர் சூஸ் பண்ணுற அந்த ஸ்டோரி வந்துட்டு நம்பிக்கையாக பார்க்கலாம் டிசப்பாயின்ட் பண்ணலாம். ஸோ அதனாலேயே அதை இன்னும் 2 பேர் வேறு கண்டிப்பாக பேராக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ எதுவும் ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கும். அது வேறு லெவலில் இப்போ அவர் கேப்டன் மில்லராக இருக்கட்டும். ஸோ அதுக்காகட்டு இவரோட படம்னும் போது இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஈகலி வெயிட்டிங் கைஸ். ஏன்னா இது ப்ரெடிக்டே பண்ண முடியல என்ன அது. ஆனால் கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும் போது ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண ஓகே இவங்க இந்த மாதிரி இது ஆனால் என்ன ஸ்டோரின்றது சுத்தமாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அந்த வயலன்ஸாக இருக்கட்டும் ரொம்ப பிளட்டி வெலண்டைன் மாதிரி பிளட்டி வயலன்ஸ். ஓகே அப்போ தேட்டர் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த மக்கள் ரிலீஸ் ஆகும். நாங்கள் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகும். ஏன்னா லோகேஷ்க்கு அந்த அளவுக்கு மார்க்கெட் இருக்குது. அவர் டைரக்டராகவே இருந்தாலும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்குல்ல. ஸோ அது வந்து பெருசாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நாங்கள் இருக்கிற இடத்துல ரிலீஸ் ஆகும். படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை கண்டிப்பாக நாங்கள் ரிவ்யூ போடுறோம். ஓகே கண்டிப்பாக போடுறோம். என்ன பேசிகிட்டு இருக்க நீ? ஒரு ரிவ்யூ போடுவோன்றதை மட்டும் எடிட் பண்ணி போட்டு அதுக்கு ஒரு வீடியோவே செய்யலாம் தெரியுமா? ட்ரோல் வீடியோ ரிவ்யூ பண்ணி போடுறோம். ரிவ்யூ பண்ணி வெயிட் பண்ணுவாரு. நினச்சிருங்க ரிவ்யூ கொஞ்சம் அப்படி இப்படின்னு வரும். ஸோ ஆனால் கண்டிப்பாக வந்துடும். நம்ம சொல்லி நாங்கள் ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் நாங்கள் வந்து நிறைவேற்றிருக்கோம். அது வந்து கூலி போடுறதுக்கு ரிவ்யூ போட்டிருக்கோம். அதுவும் 291 பேர் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. ஓகே கைஸ் நாங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். until then bye from our new lens YouTube channel. Bye.